Tamil news convert to English news improve your vocabulary skills. Part 1 1 to 50 1. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. The Meteorological Department has forecast heavy rains in 7 districts of Tamil Nadu. 2. கேரள தங்க கடத்தல் விவகாரம் தொடர்பாக NIA அதிகாரிகள் சென்னையில் ரகசிய விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. It has been reported that NIA officials are conducting a secret investigation in Chennai in connection with the Kerala gold smuggling case. 3. ட்விட்டர் தளத்தில் பிரபலங்களின் அக்கவுண்ட்களை ஹேக் செய்த நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். The person who hacked the accounts of celebrities on the Twitter site has been arrested in action. 4. ஆண்டுதோறும் இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் விருதுகள் தேர்வுக்குழுவில் வீரேந்திர சேவாக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். Virender Sehwag has been selected in the selection committee for the annual awards for Indian athletes. 5. இந்தியாவின் உத்தரவை அடுத்து அமெரிக்காவும் டிக்டாக் செயலியை தடை செய்ய பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளிவந்தது. It has been reported that the US is also considering banning the TikTok processor following an order from India. 6. தமிழகத்தில் 5ஆண்டு சட்டப் படிப்புக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு டிரைவ் Ambedkar University has announced that can apply online for the 5-year law course in Tamil Nadu from August 5. 7. TNPL கிரிக்கெட் தொடர் நவம்பர் அல்லது அடுத்தாண்டு மார்ச் மாதம் நடைபெறும் என்று தமிழ்நாடு கிரிக்கெட் வாரிய சங்க செயலாளர் ராமசாமி அறிவித்துள்ளார். Tamil Nadu Cricket Board Secretary Ramasamy has announced that the TNPL cricket series will be held in November next year March. 8. உலகில் அதிவேகத்தில் செல்லக்கூடிய கார் ஒன்றை இங்கிலாந்து பொறியியல் வல்லுநர்கள் உருவாக்கியுள்ளனர். UK engineers have developed the world's fastest moving car. 9. Oppo நிறுவனத்தின் புதிய Reno 4 Pro ஸ்மார்ட்போன் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளது. Oppo's new Reno 4 Pro smartphone has been launched in the Indian market. 10. இந்தியாவுக்குள் ஊடுருவ 320க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் எல்லை பகுதியில் 27 இடங்களில் பதுங்கி உள்ளனர். More than 320 Pakistani terrorists are hiding in 27 places along the border to infiltrate India. 11. வோடபோன் ஐடியா நிறுவன ப்ரீபெய்ட் வாடிக்கையாளர்களுக்கு தினமும் 2 GB டேட்டா வழங்கும் புதிய சலுகை அறிவிக்கப்பட்டு உள்ளது. Vodafone Idea has announced a new offer of 2 GB of data per day for prepaid customers. 12. நீதிமன்ற உத்தரவை மீறி முழு கட்டணத்தையும் வசூலிக்கும் தனியார் பள்ளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. The High Court has warned that action will be taken against private schools that charge full fees in violation of the court order. 13. ஆந்திராவில் பள்ளிகள் திறக்கும் போது மாணவர்களுக்கு புத்தகம், சீருடை வழங்குவதோடு முகக்கவசமும் வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் உத்தரவிட்டுள்ளார். Andhra Pradesh Chief Minister Jaganmohan has ordered that books, uniforms and face masks be provided to students when schools open in Andhra Pradesh. 14. புலம்பெயர் தொழிலாளர்கள் வழக்கில் நீதிமன்ற ஆணையை செயல்படுத்தவில்லை என்று மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. The Supreme Court has sent notices to state governments that it has not implemented the court order in the case of migrant workers. 15. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமானப் பணிக்கான பூமி பூஜை ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. Bhumi Puja for the construction of the Ram temple in Ayodhya will be held on August 5. 16. ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீயில் சிக்கி 300 கோடி உயிரினங்கள் பாதிப்படைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. In Australia, a shocking report has emerged that 300 crore creatures have been affected by wildfires. 17. சென்னை, டெல்லி, மும்பை உள்ளிட்ட 6 நகரங்களில் இருந்து கொல்கத்தாவுக்கு பயணிகள் விமானச் சேவை நிறுத்தம் ஆகஸ்ட் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. Passenger flights shut down to Kolkata from 6 cities including Chennai, Delhi and Mumbai have been extended till August 15. 18.
ஆன்-லைன் கல்வி திட்டத்திற்கு எதிராக தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. A complaint has been lodged with the National Human Rights Commission against the online education program. 19. டெல்லியில் டீசல் மீதான வாட் வரியை 30% இருந்து 16.75% ஆக குறைக்க அம்மாநிலம் முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். Delhi Chief Minister Arvind Kejriwal has ordered action to reduce VAT on diesel from 30% to 16.75%. 20. தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்தில் வடகடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. The Chennai Meteorological Department has forecast showers in the northern coastal districts of Tamil Nadu in the next 48 hours. 21. ரேஷன் கடைகளில் வரும் நவம்பர் மாதம் வரை கூடுதலாக 5 கிலோ அரிசி வழங்கப்படும் என அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். Minister Kamraj has said that an additional 5 kilo of rice will be distributed in ration shops till November. 22. உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி டெல்லியில் உள்ள அரசு பங்களாவை காலி செய்தார். Uttar Pradesh State Congress General Secretary Priyanka Gandhi vacated a government bungalow in Delhi. 23. சாம்சங் நிறுவனம் இந்திய சந்தையின் மிட் ரேஞ்ச் பிரிவில் கேலக்ஸி M31s ஸ்மார்ட்போனினை அறிமுகம் செய்து உள்ளது. Samsung has launched the Galaxy M31s in the mid-range segment of the Indian market. 24. தனியார் நிறுவனங்கள் 75% பணியாளர்களுடன் செயல்படலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. The Tamil Nadu government has announced that private companies can operate with 75% employees. 25. மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல பாஸ் நடைமுறை தொடரும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். Tamil Nadu Chief Minister Edappadi Palanisamy has announced that the pass procedure will continue to go from district to district. 26. 5. வகுப்பு வரை தாய்மொழியில் கல்வி கட்டாயம் என மத்திய அரசு வரையறுத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று வைரமுத்து கூறியுள்ளார். The central government's decision of compulsory education in the mother tongue up to the 5th standard is to be welcomed. Said by Varamudu. 27. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆபரணத்தங்கத்தின் விலை சவரன் 40,000 கடந்துள்ளது. The highest ever in history. The price of gold jewelry has crossed 40 ரூபாய். 000. 28. மருத்துவ படிப்பில் OBC இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக சட்டம் இயற்ற மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. The Chennai High Court has directed the central government to enact legislation regarding the provision of OBC reservation in medical studies. 29. ஆகஸ்ட் 5 அந்தேதி முதல் ரேஷன் கடைகளில் இலவச முக கவசங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று அமைச்சர் உணவுத்துறை காமராஜ் தெரிவித்துள்ளார். Food Minister Kamraj has said that free face masks can be obtained at ration shops from August 5. 30. தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. The Chennai Meteorological Department has forecast that there is a chance of rainfall in 17 districts in Tamil Nadu. 31. டிக்டாக் லைட் உள்ளிட்ட மேலும் 47 சீன செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. The information released that the federal government has banned 47 more Chinese apps, including TikTok Lite. 32. இந்தியாவில் பப்ஜி மொபைல் கேமிற்கு தடை விதிப்பது பற்றி மத்திய அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. It has been reported that the federal government is considering banning the PUBG mobile game in India. 33. நாய்ஸ் பிராண்டின் புதிய கலர்ஃபிட் நேவ் ஸ்மார்ட் வாட்ச் மாடல் விரைவில் இந்தியாவில் அறிமுகமாக இருக்கிறது. Noise brand is new colorfit nave smartwatch model will be launched in India soon. 34. இந்தியாவில் 2023 ஆண்டு நடக்கும் ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டித் தொடரில் சூப்பர் லீக்கில் பங்கேற்கும் அணிகளுக்கான தகுதிச் சுற்றை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC இன்று அறிமுகம் செய்தது.
The International Cricket Council (ICC) today announced the qualifying round for the Super League teams in the 2023 ODI Cricket World Cup in India. 35. தமிழகத்தில் 12 மாவட்டங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. The Chennai Meteorological Department has forecast heavy rains with thunder and lightning in 12 districts in Tamil Nadu for the next 24 hours. 36. உலகின் 70% புலிகள் இந்தியாவில் தான் உள்ளது என மத்திய சுற்றுச்சூழல் துறை மந்திரி பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் according to Union Environment Minister பிரகாஷ் ஜவடேகர். 70 விழுக்காடு of the world is tigers are in India. 37. ரெட்மி பிராண்டின் புதிய ரெட்மி நோட் 9 Pro Max ஸ்மார்ட்போனின் புதிய வேரியண்ட் விரைவில் விற்பனைக்கு வருகிறது. A new variant of the Redmi brand is new Redmi Note 9 Pro Max smartphone will be on sale soon. 38. ஆடி நிறுவனத்தின் புதிய Q5 ஸ்போர்ட்பேக் மாடல் ஸ்பை படங்கள் இணையத்தில் லீக் ஆகி உள்ளது. Audi S new Q5 Sportback model spy bizarres has become a leak on the internet. 39. ஆந்திர மாநிலத்தில் செப்டம்பர் 5 இம் தேதி பள்ளிகளை திறக்க மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இதையடுத்த மாணவர் சேர்க்கை தொடங்கி அடுத்த 40 நாட்களுக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. The state government plans to open schools in Andhra Pradesh on September 5. It has been announced that the next student admission will take place over the next 40 days. 40. தமிழகத்தில் உள்ள 500 பொறியியல் கல்லூரிகளில் 2,64,264 இடங்கள் இருப்பதாக அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு அறிவித்துள்ளது. The All India Council for Technical Education has announced that there are 2,64,264 seats in 500 engineering colleges in Tamil Nadu. 41. 12 இம் வகுப்பு மறுதேர்வு முடிவுகளை நாளை மறுநாள் வெளியிட தேர்வுத்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. It has been reported that the examination department has planned to release the results of the class 12 re-examination tomorrow. 42. புதுச்சேரி சட்டசபை மேலும் 2 நாட்களுக்கு மூடப்படுவதாக சட்டசபை செயலர் முனுசாமி அறிவித்துள்ளார். Puducherry Assembly Secretary Munuswamy has announced that the assembly will be closed for 2 more days. 43. State Bank of India டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை அதிகரிக்க பெருமளவில் ஆர்வம் காட்டி வருகிறது. State Bank of India is keenly interested in boosting digital transactions. 44. கேரளாவின் இடுக்கி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. A red alert has been issued for Idukki district of Kerala. 45. தமிழகத்தில் பிளஸ் மறை 1 தேர்வு முடிவுகள் மற்றும் பிளஸ் மறை 2 மறுவாய்ப்பு தேர்வு முடிவு நாளை மறுநாள் இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. In Tamil Nadu +1 results and +2 re-exam results will be published on the website day after tomorrow. 46. பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் புதிய கல்விக் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. The new education policy has been approved at a cabinet meeting chaired by the head of Prime Minister Modi. 47. தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 5 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மைய இயக்குனர் தெரிவித்துள்ளார். The director of the meteorological department said that there is a possibility of heavy rain with thunder and lightning in 5 districts due to the circulation of the atmospheric overlay in Tamil Nadu. 48. 2021 சர்வதேச நுகர்வோர் மின்சாதன விழா ஆன்லைனில் நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. It has been officially announced that the 2021 International Consumer Electronics Festival will take place online. 49. காற்று மாசுபாடு காரணமாக இந்தியர்களின் ஆயுட்காலம் 2 ஆண்டுகள் குறைவதாக ஆய்வு முடிவில் அதிர்ச்சி தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. The study concludes that the lifespan of Indians is reduced by 2 years due to air pollution. 50. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கீகாரம் பெற்ற பொறியியல் கல்லூரிகளின் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது.
The list of accredited engineering colleges at Chennai Anna University has been published on the website.